நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே மே துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேசுங்க ஏசப்பா. உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, வல்லமையான வார்த்தையும் ஆசீர்வாதமான வார்த்தையும் எல்லா பயத்திலிருந்து விடுதலை அடையக்கூடிய வார்த்தையும் தாங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. நன்றிப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு கூட பேசுவார். இன்னைக்கு நம்ம வாசிக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, எபிரேயர் 2 அதிகாரம். நான் 15ஆம் வசனத்துக்கு முன்னால் உங்களுக்கு தலைப்பு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மரண பயத்தினால் யாரெல்லாம் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால இருக்கீங்களோ அப்படிப்பட்டவங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு இயேசு வந்தார். இயேசு பிறந்தார். அவர் எதுக்காக சிலுவைக்கு போனார்? எதுக்கு அவரை அநேக கேள்விகள் கேட்டார்கள்? எதுக்காக இயேசு அவ்வளவு கஷ்டப்பட்டார்? இயேசுப்பா மரித்தாங்களே, உயிர் போயிட்டு ஆனாலும் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். எதற்காக, என்ன செய்ய இயேசு இந்த உலகத்தில் பிறந்தாங்க என்பதை சில வசனங்களின் விளக்கத்தோடு கூட நாம் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் நன்கு விளக்கத்தோடு கவனமாக நீங்கள் கேட்டீர்கள். ஆனால் நீங்கள் அதை தள்ளி விடாமல் நீங்கள் கவனமாக கேட்டீர்களானால் உங்களுக்கு இந்த பயத்தில் இருந்து நல்ல விடுதலையை தேவன் கொடுப்பார். முதலாவதாக நம்ம வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இயேசு எப்படி ஆனார்? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை அழிக்கும்படிக்கு. பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாயிருக்க அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் நமக்காக மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் யாரெல்லாம் மரண பயத்தினாலே இருக்காங்களோ அவங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு இயேசு நமக்காக அப்படியானார். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் பலவிதமான பயத்தில் நீங்கள் இருக்கலாம். நமக்கு எந்த ஒரு சின்ன காரியம்னா கூட நமக்கு பயம் வந்துடுது. பயம் என்பது ஒரு பொல்லாத ஒரு எதிரி. அதுக்கு இடம் கொடுக்காம நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய அன்பை நம்ம நினைக்க வேண்டும். ஆண்டவர் அன்புள்ளவர், என் தேவன் அன்புள்ளவர், என்னை காப்பாற்றுவார். நான் இந்த மரண பயத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஏசப்பா என் மேல பாசமா இருக்காங்க, என் ஜெபத்தை கேட்பாங்க என்று நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். எல்லாத்தையுமே எடுத்த உடனே ஒரு தேவையில்லாத முடிவுக்கு நெகட்டிவாக போகவே கூடாது. நாம் விசுவாசிக்க வேண்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யார் வெறுத்தாலும் தேவன் வெறுக்க மாட்டார். ஒருவேளை உங்கள் மனைவி வெறுக்கலாம், ஒருவேளை உங்கள் கணவன் வெறுக்கலாம், ஒருவேளை உங்கள் பெற்றோர் நண்பர்கள் நம்மோடு கூட ஒரு அன்பான ஐக்கியத்துக்குள்ள வராட்டாலும் அவங்க வருவாங்க. ஆனால் தேவன் அதை விட பாசமாய் உங்க கூட இருப்பார். நீங்க எப்போ நெருக்கப்படுறீங்களோ, எப்போ நீங்க உடைக்கப்படுறீங்களோ அப்பெல்லாம் இயேசுப்பா கூர்மையாக நம்மை கவனிக்கக்கூடியவராக இருப்பார். எப்படி ஒரு குழந்தைக்கு சுகவீனமாக ஆயிட்டுனா அந்த தாயின் தகப்பனும் அந்த குழந்தைய எப்படி பார்ப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தொட்டு பார்ப்பாங்க. என்ன ஆகாரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, தண்ணி ஆகாரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே விட மேலாக இயேசுப்பா நம்முடைய நெருக்கத்தில் அவர் நெருக்கப்படுவார். நம்ம உடைக்கப்படும் போது அவரும் உடைக்கப்படுவார். நம்ம கண்ணீர் விடும் பொழுது ஆண்டவர் கண்ணீர் விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு இந்த கிராஸ் டிவி மூலமாக உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். இது ஒரு பெரிய அபிரிதமான ஒரு வாய்ப்பு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிராஸ் டிவி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது சும்மா இல்லை, இது சிலுவையின் ஒளிபரப்பு.
சிலுவை பற்றியதான உபதேசத்தை கொடுக்கக்கூடிய ஒளிபரப்பு. நீங்கள் இந்த கிராஸ் டிவியை பார்த்தீங்கன்னா அதில் கிராஸு சிலுவை போட்டிருக்கோம், பெரிய சிலுவை போட்டு கிராஸ் டிவின்னு போட்டிருக்கோம். ஏன்னா சிலுவை மரணத்தினால தான் மரண பயத்தை நம்மை விட்டு எடுத்து போட முடியும். பாதாளத்தின் வல்லமையிலிருந்து நம்மை எடுப்பதற்கு இயேசுவானவர் சிலுவைக்கு சென்றார். அது எவ்வளோ கஷ்டம் இல்லை, எவ்வளோ கஷ்டம் இல்லை. நீங்கள் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுவீங்க. ஒரு ECG பார்க்குறதே நமக்கு பிடிக்காது. அது எவ்வளோ ஒரு கஷ்டம். ஒரு ஸ்கேன் எடுக்கும்போது சிடி ஸ்கேனாக இருக்கட்டும், அது கூட எந்த ஒரு நாளுமே ஒரு ஊசி தான் சொல்லுங்களேன், எவ்வளவுக்கு நமக்கு வெறுப்பாக இருக்குது, எதுக்கு இப்படி செய் அப்படின்ட்டு. ஆனால் இயேசுவானவர் அந்த கொடிய வேதனையை அவர் சந்தித்தார். எதுக்குன்னா மரண பயத்தினாலே பீடிக்கப்பட்ட நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு இயேசு பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார். இந்த கதாநாயகனை உங்களுக்கு சொல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. நான் எப்பவுமே சொல்வேன், கதாநாயகன் இல்லாத கதையா, கதாநாயகன் இல்லாத மெசேஜா? அவர் தானே இதில் இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லா கதை புத்தகங்களை, எவ்வளவோ கதை புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன், என்னை விட மேலே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் நாங்கள் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தால் கூட அங்கே ஒரு பெரிய வாசக சாலை உண்டு, ஒரு லைப்ரரி உண்டு. எங்கள் ஊரில் எல்லாரும் போய் உட்காந்து தரவைக்குளம், எல்லா ஊரும் எல்லா மக்களும் காலையில் அங்கே உட்கார்ந்து புத்தகங்களை படிப்பார்கள். ஆனால் எல்லா புத்தகத்தை எவ்வளவு ராஜாக்கள் எழுதினாலும் ஆனால் அங்கே கதாநாயகன் கதாநாயகி அங்கே இருப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே நான் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த கதாநாயகன், நம்முடைய ராஜா, நம்முடைய அரசரை உங்களுக்கு, நம்முடைய மன்னாதி மன்னனை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். நம்முடைய கிங் யார் தெரியுமா? இயேசு ராஜா தான். நான் முன்னால் டிவியில் பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு பீச்சில் பேட்டி எடுப்பாங்க பார்த்துக்கோங்க. அப்போ பேட்டி எடுக்கும்போது கணவன் மனைவி பிள்ளைகளாக நிற்கும்போது அந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்பார், உங்களுக்கு எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்பார். யார்கிட்ட தெரியுமா? ஒய்ஃப்கிட்ட கேட்பார். அங்கே நிற்பாங்களா, அந்த ஒய்ஃப்கிட்ட கேட்பார். அவங்க ஒரு நடிகரை சொல்லுவாங்க. அப்போ நான் நினைப்பேன், கணவன் பக்கத்தில் தான் நிற்கிறாரு, அவரை வச்சுக்கிட்டு அந்த நடிகன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த நடிகன் தான் என்னுடைய உயிர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தை. தன்னுடைய கணவன், உன் பிள்ளையா சொல்ல, உன் பிள்ளைய சொல்ல, உன் மகளை சொல்ல, உன் மகனை சொல்ல, உன் புருஷனை சொல்ல, இல்லை உங்கள் அம்மையை சொல்ல, உங்கள் அப்பனை சொல்ல, உங்கள் அப்பாவை சொல்லலாம். இல்லை, யாரோ பெத்த யாரோ ஒரு நடிகனை தைரியமாக சொல்லி சிரிக்காங்க. இல்லை, அசிங்கமாக இருக்கும். டிவி அதை பாட்டுக்கு ஓடிட்டு கிடக்கும். அப்படி நேரத்தில் ஏதாவது காதில் விழுகிற ஒரு வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஆனால் இயேசுவை பிடிக்கும் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் உங்களை வாழ வைப்பார். நம்ம நடிகர்கள் பார்த்துருக்கோம், நானும் சினிமா பார்த்துருக்கேன். நான் சினிமா பைத்தியமாக தான் இருந்தேன். எங்கள் தரவைக்குளத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு 10 கிலோமீட்டர் 7 மைல் நடந்து நான் வாலிப பிள்ளையில் ஒரு அக்கா எங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. நடந்து நாங்கள் தியேட்டருக்கு போயிருக்கோம். ஒரு தடவை நான் தான் ரொம்ப தீவிரமாக டிக்கெட் எடுப்பேன். நாங்கள் நிறைய பேர் அந்த அக்கா எங்களை கூட்டிகிட்டு வருவாங்க, நான் தான் டிக்கெட் எடுப்பேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாக நம்ம சீட்டை பிடிக்கணுன்ட்டு நிறைய பேர் வரிசையில் குத்துப்பிடி போட்டு டிக்கெட் எடுக்காங்க. இப்போ தான் எல்லாருமே வீட்டிலே டிவி பார்க்குறாங்க, செல்லில் இருக்குது, நம்ம எல்லாம் பார்க்குறாங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லைல்ல, டைம் பாஸே என்னது தான், பண்டிகை வந்தாலே என்னது தான், தியேட்டர் தான், ஃபுல்லாக தியேட்டரில் புது படம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. அப்போ நான் என்ன செய்வேன்னா, எனக்கு முன்னால் வரிசை லைன் அப்படி வரிசையாக இருக்கும். ஆனால் லைன் படி போகணும்ல, நான் அப்படி போகாமல் எல்லாருக்கும் முன்னால் ஏறி விழுந்து கையை நீட்டி நான் டிக்கெட் எடுப்பேன். அப்போ எனக்கு பின்னால் உள்ளவா என்ன செய்வா, அவள் எனக்கு மேலே கையை நீட்டுவா. அப்படி நீட்டி காதில் உள்ள கம்மல் உடஞ்சி உடஞ்சி கீழே விழுந்திருக்கு, எனக்கு தெரியாது. நான் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போய் நாங்கள் எல்லோரும் அங்கே இடத்தெல்லாம் பிடிச்சி, எங்கள் ஊரில் இருந்து நாங்கள் போன பிள்ளைகள் எல்லோரும் இடத்த பிடிச்சி நாங்கள் எல்லாம் ஜம்முன்னு உட்காந்தாச்சு. உட்காந்து திரை நல்லா தெரியுதா, திரை நல்லா தெரியணும், யாருக்குன்னு மறைக்கக்கூடாது அப்படின்ட்டு உட்காந்துரு. காது வலிக்குதுன்னு பார்க்க கம்மல் மட்டும் இருக்குது, சொடை இல்லை, பின்னால் திருக்கு இல்லை. எங்கள் அம்மா இன்னைக்கு கொண்டு போடுவா அப்படின்ட்டு அதுக்கு பிறகு எந்திரிச்சு இடத்த பார்த்துக்கோங்க, யார் உட்காந்துராம அப்படின்னு சொல்லிட்டு
தூத்துக்குடியில் உள்ள ஜோசப் தேட்டரு வெளியே வந்து நான் எந்த இடத்துல நெருக்கி பிடிச்சி டிக்கெட் எடுத்தனோ அந்த இடத்துல சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்துக்கோங்க. இது 5:30 டிக்கெட் எடுத்தாச்சு. அதனால் வெளிச்சம் இருந்தது. ஏதோ கர்த்தருடைய கிருபையினால் நான் குனிஞ்சி பார்த்தேன். அந்த இடத்துல என்னுடைய அந்த பெரிய சொரங்கிறதுனால அப்படியே அது பட்டன் மாதிரி கடந்தது. எடுத்துகிட்டு கொண்டு வந்தேன். அப்படிலாம் நாம் பார்த்துருக்கோம். ஆனாலும் இந்த நடிகர் தான் எங்களுக்கு பிடிக்கும், இந்த நடிகர் தான் எங்களுக்கு உயிர் அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்லும்போது எவ்வளவு அசிங்கமாக இருக்குது. ஆனால் இயேசுவானவரை நீங்கள் பிடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். அப்படிப்பட்ட நடிகர்கள் எல்லாம் இறந்து போய்விட்டார்கள். எத்தனையோ ரசிகர்களை நடிகர்களை அந்த காலத்தில் வைத்திருந்தாங்க, பிரியமாக வச்சுருப்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் அவங்களாம் இறந்து போயிட்டாங்க. ஆனால் நம்முடைய கதாநாயகனாகி இயேசு, அவர் நம்ம கையை பிடித்தவர், கடைசி வரைக்கும் நம்மை கொண்டு சேர்ப்பார், நமக்கு உதவி செய்வார். எத்தனை நடிகர்கள் இருந்தாலும் அவங்கள நமக்கு தெரியும், நம்மளை அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசுப்பா அப்படி இல்லை. தாயின் கருவிலே நம்மை தோண்டும் போதே நம்முடைய பிளட்டு ஃபஸ்ட்டு, நம்ம பிளட்டு என்னைக்கு கன்ஃபார்ம் ஆகுதோ அம்மா வயிற்றுல, அன்னைக்கே நம்மளை அழைத்து தொட்டு நம்மளை தூக்கி எடுத்து பாதுகாத்து பராமரித்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிற அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். அவரோடு நம்ம ஐக்கியப்பட்டு ஜீவிக்க வேண்டும். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிக்க. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவரே, நீரே கனத்திற்கு பாத்திரரே, நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஆமா, நம்ம இயேசு ஜீவன் தந்தார், அவரை ஆராதிக்க. வாழ வைத்தார், அவரை ஆராதிக்க. தெரிந்து கொண்டார், அவரை ஆராதிக்க. அவரை ஆராதிப்போம், நம் வாழ்க்கை வளமாகும். உங்களுடைய மரண பயம், எதிர்காலத்தை குறித்து என்ன, எனக்கு வயசாயிற்ற என் காலம் என்ன என்ற பயத்தை நம்மளை விட்டு எடுத்து போட்டு நம்மை ஆசீர்வதிக்க இயேசப்பா நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அடுத்த வசனம் ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், எல்லாருக்குமே தெரியும் பாவத்தினுடைய சம்பளம் மரணம் அப்படின்னு. ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம் தான், உண்மைதான். ஆனால் அந்த பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மனம் கசந்து மன்னிச்சுக்கோங்க ஏசப்பா, தெரிஞ்சும் செய்திருக்கேன், தெரியாமையும் செய்திருக்கேன், அறிந்தும் செய்திருக்கேன், அறியாமையும் செய்திருக்கேன், இன்னும் செய்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஏசப்பா உங்களை மன்னிச்சிருவாங்க. அந்த பாவத்தின் சம்பளம் ஈக்குவல் டு மரணம், அடிக்கப்படும். அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ அழகா அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்கோங்க, நான் நிறைய நாள் இதை பார்க்கும்போது நிறைய செய்தி நாம் கேட்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம், அதனால் பாவம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஒரு நாள் இந்த பாவத்தின் சம்பளங்கிற வசனம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு நாள் படி வாசிச்சுட்டே வரும்போது இயேசுவா கிருபை நாளைக்கு இந்த வசனத்தை கண்டுபிடிச்சேன். ரோமர் 6:23 அந்த கீழே எழுதியிருந்துச்சு, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். ஜீவன், பரலோகம். நீ பாவத்தின் சம்பளம் மரணத்திலே நின்றுட்டு இருக்காத, அதிலே நின்றுகிட்டு இருக்காத, வெளியே வா என்று தேவன் கூப்பிடுகின்றார். கம் அவுட், வெளியே வா அந்த மரணத்தில் இருந்து, அந்த பாவத்தில் இருந்துன்னு ஜீசஸ் கம்பல்சரியா நம்மை அழைக்கின்றார். வா, ஓ மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, உன்னை வாழ வைக்க இயேசு அழைக்கிறார். அதனால பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்துகிட்டே இருக்கேன், என்ன செய்யன்னு தெரியல, எதுக்கு நான் இப்படி விழுந்து போகிறேன், எனக்கு நிம்மதி இல்லையே, நான் இப்படி போராடி கொண்டு இருக்கின்றேனே. பயப்படாதீங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க. அப்பா,
பாவத்தில் இருந்து விடுதலை கொடுங்கப்பா. உங்களுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்க ரோமர் 6:23. எனக்கு செய்ய மாட்டீங்களா? ஏன் இருதயம் ஆறுதலாக இருக்கணுமே, ஏன் இருதயம் சந்தோஷமாக இருக்கணுமே, நாங்கள் குடும்பமாக சுகமாக இருக்கணுமே, எங்களுக்கு கிருபை வர வேணுப்பா, அந்த நித்திய ஜீவன் வேணுமா என்று கேட்கும்போது அவர் நமக்கு தர வல்லவராக, உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 21, 22. 1 கொரிந்தியர் 15. மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் மரணம் உண்டானது படியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. எப்படி மனுஷனால் ஆதாம் ஏவாள் அவங்களால தான் மரணம் உண்டாயிற்று, அப்படி போல மனுஷனால் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அது யாரு? இயேசுவினால். ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணாங்க, நீ ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணாங்கிற கதையை தான் இன்னும் எங்க பார்த்தாலும் அந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் சவுல் ராஜா தப்பு பண்ணலை, தாவீது ராஜா தப்பு பண்ணலை, எத்தனையோ மனிதர்கள் தப்பு பண்ணாங்க, எந்திரிச்சாங்க. நம்ம எந்திரிக்கணும். அதுக்காக ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணாங்கன்னே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவங்க மட்டும் இதை செய்யலைன்னா அந்த இதிலே நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடாது. இனிமேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கும் அவருடைய அதிகாரத்துக்கும் அவருடைய அன்புக்கும் பரலோக ராஜ்யத்தின் ஆதரவுக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். இதில் வாஸ்தகது போல மரித்தோரை உயிர்த்தெழு உண்டாயிற்று. அடுத்த 22. ஆதாமுக்குள்ளும் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாம் இறந்துட்டாரு, அதனால நம்மளே எல்லாரும் செத்து போயிடுவோம். ஆனால் கிறிஸ்து உயிர்த்து விட்டார், அவரும் மரித்தாரு, அவரும் இறந்தாரு, ஏசப்பாவும் இறந்தாங்க. ஆனால் ஏசப்பா 3வது நாள் உயிரோடு எந்திரிச்சிட்டாங்க. அதனால நாமும் எந்திப்போம். அப்போ மரணம் முடிவல்ல, ஒரு உயிர்த்தெழுதல் நமக்கு இருக்குது, ஒரு நித்திய ஜீவன் நமக்கு இருக்குது. அவர் மரித்து உயிரோடு எழுந்தது போல நாமும் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படுவோம். மரணம் நிரந்தரம் இல்லைல்ல, சந்தோஷமாக இருக்குல்ல. நம்ம கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவரை ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் பார்ப்போம். நாமும் இந்த உலகத்தில் ஒரு நாள் உயிர்த்து எழுவோம். அடுத்து நம்ம வசனம் பார்க்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதில் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் எவ்வளவு பெரியவர்! நீ அதுக்கு முந்தின வசனம் வாசிங்கம்மா, 7 வாசிங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தம்மை வெறுமையாக்கிட்டார். எல்லாம் இருந்தும் தம்மை வெறுமையாக்கிட்டார். இன்னைக்கு காலையில் ஒரு சகோதரிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், நான் இந்த ரெக்கார்டிங் வர்றதுக்கு முன்னால். அப்போ அவங்க ஒரு சகோதரியை பற்றி சொல்கிறாங்க. சின்ன பிள்ளை தான், கொஞ்சம் சின்ன வயசு பிள்ளை தான் போல். அதை சொல்கிறாங்க, ஒன்றுமே கிடையாது வீட்டில், நல்ல உணவு கிடையாது, நல்ல உடை கிடையாது, தலைக்கு தேக்க எண்ணெய் கிடையாது. ஆனால் அந்த பையன் பேசும்போது பார்த்தாச்சுன்னா பெரிய கோடீஸ்வரம் மாதிரி பேசுகிறானாமா. அது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க சொந்தம் போல் ஒன்றுமே கிடையாது, எம்ப்டி பிளேஸ் தான் வீடு. ஏதோ ஒரு வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும். ஆனால் வார்த்தைகள் அப்படி ஒரு பெருமையாக பேசுவாங்களாமா. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவர் எல்லாம், நீங்கள் அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. 6. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்போ இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பது ஒரு பெரிய கொள்ளை அப்படின்னு ஆசையோடு அதை எடுக்காம தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. இன்றைக்கி நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியும். அது ஒரு எல்லாம் ஹாப்பியாக தான் இருக்கும். நம்ம இதை செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது செய்யாமல் இருங்க, அது ஒரு வேறு மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். இங்கே போவாத இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே போகலை அப்படின்னா அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதை நீ இப்படி திருப்பி இந்த பொருளை ஒரு ஏழைக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லும்போது, அதை கொடுக்கும்போது அதில் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் இயேசு நமக்காக மரணப்படி சாவும் தட்டியும் கீழ்ப்படிந்தான் இருந்தார்.
ஒரு நாள் 2 நாள் இல்லை. ஒருவேளை நம்ம ஒரு தடவை கீழ்ப்படுகிறோம், ஒரு தடவை கீழ்ப்படியாமல் போயிடுறோமா, ஒரு தடவை கோபப்படுறோம், ஒரு தடவை கோபப்படாமல் இருக்கோமா, ஒரு தடவை பெருமையாக பேசுகிறோம், அடுத்த தடவை பெருமையாக பேச அப்படிலாம் இல்லை. எப்போவுமே நம்ம கிறிஸ்துவை போல, இயேசுப்பாவை போல தாழ்மையின் ரூபம் எடுத்தவர்களாக நம்ம காணப்படும்போது கிறிஸ்து நம்மிலே மகிழ்வார். நம்ம ஜெபம் கேட்கப்படும், நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அடுத்து நீங்கள் எபிரேயரில் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த 2:18 எப்படின்னா, ஆதலால் இயேசுதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசுவே சோதிக்கப்பட்டார், சாத்தானால் சோதிக்கப்பட்டார், இயேசு சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி உதவி செய்யணும்னு அவருக்கு தெரியும். சோதனை எப்படி வந்து சாத்தான் இயேசுவை தாக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசப்பாவுக்கு தெரியும். இயேசப்பாவை என்ன சொன்னான்? மலையிலிருந்து கீழே குதின்னு சொன்னான், தற்கொலை பண்ணு அப்படின்னு தான் சொன்னான். இன்றைக்கி அப்படி தான் சொல்லி நிறைய மக்கள் செத்து கொண்டிருக்காங்க, தற்கொலை பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். எங்கள் தெருவுக்கு அடுத்த தெருவில் ஒரு பிள்ளை, நல்ல பிள்ளை, கொஞ்சம் வயசு தான், என்ன சண்டையே தெரியாது, அவளுக்கான நிறைய நகை இருந்துச்சாமா. அவ்வளோ நகையையும் கழுத்துலையும் கையிலையும் எல்லா நகையையும் போட்டு அவங்களுடைய குல தெய்வம் கோயிலில் போய் அங்கே ஒரு ஃபேன் இருந்துச்சாமா. அது ரொம்ப சின்ன கோயிலாக தான் இருக்கும், எங்களுக்கு தெரியும், நாங்கள் அடிக்கடி போகிற வருகிற பாதை தான். அந்த கோயிலில் போய் அந்த சின்ன ஃபேனுக்குள்ளே சேலையை போட்டு அவங்க நினச்சிட்டாங்க, தற்கொலை பண்ணி அப்படியே அந்த சிலைக்கு முன்னால் முழங்கால் அப்படி தொங்கிட்டு கிடக்காங்க. அவ்வளவு நகை கையில் கழுத்தில் காற்றுல எல்லா நகையும் போட்டுட்டு அப்படி போய் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது தேவையே இல்லைல்ல. அப்படிப்பட்டவங்களை நீ அப்படி சாகாத அப்படின்னு காப்பாற்றதான் இயேசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாங்க. அதனால தான் இதில் எழுதியிருக்கு, இப்படிப்பட்ட பாடு உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ சாகணும், உனக்காக நான் ஒரு நாள் மரித்தேன், நீ வாழ வேண்டும் என்கின்றார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கின்றார். இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிங்க. கடலில் உள்ள மச்சங்கள், காட்டில் உள்ள மிருகங்கள், வானத்தில் பறக்கிற பறவைகள், ஊரும் எல்லா விதமான உணவுகளையும், புல் பூண்டுகளையும், பயிர் வகைகளையும், தானியங்களையும், தேனையும் அவர் நமக்கு உச்சிதமான கோதுமையை தந்து நம்ம சாப்பிட்டு நம்ம மகிழ்ந்து இருக்கும்படி கிருபை செய்கிறார். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்படி ஒரு தாய் தன் பிள்ளைக்கு 2 இட்லியை கொடுத்து அது வயிறு நிறைஞ்சி அந்த வயிறு நல்லா உம்முன்னுக்கிட்டு வருந்தட்டியும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வாயை கழுவி சந்தோஷமாக இருப்பாள். என் பிள்ளை இன்னைக்கு 2 இட்லி சாப்பிட்டுட்டு வயிறு பாரு நல்லா இருக்குது, ஒரு சட்டையை போட்டு வயிற்றை மறைச்சிருவாங்க, யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு. பொல்லாத இந்த தாய் தகப்பனே இப்படி செய்யும்போது அன்பான பரமபிதா நம்மை அழாமல் நம்மை பாதுகாக்க ஆசீர்வதிக்க அவரும் பார்த்து கொண்டே இருப்பார். அவர் அன்புள்ளவர், இயேசு அன்புள்ளவர். அருமையானவர்களே, இயேசு உங்களுக்கு உதவி செய்ய அவருக்கு முடியும், அவருக்கு வல்லமை இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்த தூதர்களே தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கதியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நியாய தீர்ப்புக்கு அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம அப்படி ஒப்பு கொடுக்கல. நம்மளை காப்பாற்றும்படி அவர் இரத்தத்தை சிந்தினார், நம்மை காப்பாற்றும்படிக்கு அவர் இந்த பூமிக்கு வந்தார். தேவ தூதர்களுக்கு உதவியாக கைகூடாமல் நம்மை காப்பாற்ற இயேசு நமக்காக வந்தார். மரண பயத்தினாலே பாதிக்கப்பட்ட, வியாதியினாலே பாதிக்கப்பட்ட, பலவிதமான தொல்லைகளினாலே வேதனையோடு கூட சஞ்சலத்தோடு கவலையோடு பாரத்தோடு இருக்கிற நம்மை வாழ வைக்க இயேசு நமக்காக வந்தாங்க. அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலே இப்படிப்பட்ட உதவி செய்ய வல்லவராகிய தேவனை நாம் அண்டிக் கொள்வோம், அவரை நாம் பற்றி கொள்வோம். இன்னும் நீங்கள் வாசித்தீங்கன்னா லூக்கா 4வது அதிகாரம் 40வது வசனம். லூக்கா 4வது அதிகாரம் 40வது வசனம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளினால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசுப்பா செய்த ஒரு பெரிய ஒரு காரியம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 4வது அதிகாரம்
40வது வசனத்தில் ஏசப்பாவுடைய ஒரு செயல்பாடை நம்ம அங்கே பார்க்கின்றோம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லோரும் சூரியன் அஸ்தம்னா சூரியன் மறைய போகுது, அது ரொம்ப சாயங்காலம் அப்படி ஆகும்போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளினால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். யாருமே இயேசுக்கு பணம் கொடுக்கல, எங்களுக்கு சுகமாக்குங்க. சகல ஜனங்கள் எல்லாரும் பல வியாதிகளினால் வருத்தப்பட்டு எல்லாரும் இயேசுவின் இடத்துல வந்தார்கள். இதில் ஒரு பியூட்டியான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் இயேசு தமது கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும், இங்கே பாருங்கள், ஜனங்கள் எல்லாரும், நிறைய ஜனங்கள், ஏகப்பட்ட ஜனங்கள். ஆனால் இந்த வசனம் லூக்கா 4:40 ஒவ்வொருவர் மேலும் கையை வச்சு குணமாக்கணும். எவ்வளோ நேரம் ஆகியிருக்கும்? சாயங்காலம் வேறு, ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். பகலையும் பிரசங்கம்தான், பகலையும் ஏசப்பாவுக்கு ஊழியம்தான். ஆனால் அவர் தனித்தனியாக ஒவ்வொருவர் மேலும் தன்னுடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு நல்லவர், அவர் நமக்காக அதுக்கு தான் வந்தார். நம்மளை காப்பாற்ற வந்தார் இயேசு, நம்மளை விடுதலையாக்க வந்தார் இயேசு, நமக்கு உதவி செய்ய வந்தார் இயேசு. வெற்றி கொடி பிடித்து வீர நடை நடக்க வேண்டும் என்று இயேசு நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். அருமையானவர்களே, நம்மை ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், வியாதினாலே இருந்தவர்களை அவர் குணமாக்கினார். இயேசு அற்புதங்களை செய்தார். இன்றைக்கும் இயேசப்பா நமக்கு அற்புதங்களை செய்யும்படிக்கு இன்றைய மத்தியிலே இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். நரகத்திலிருந்து எங்களை மீட்க வந்தவரே, பாவத்திலிருந்து எங்களை மீட்க வந்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். நோயிலிருந்து எங்களை மீட்க வந்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். இந்த கிருபையினால் எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலே பாவத்தில் கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன்னுடைய கவலைகளை நீக்க இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். உங்களுடைய எல்லா மன போராட்டங்களை நீக்க இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். கண்ணீரை காண்பவர் கதவண்டை நிற்கிறார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இயேசு உங்களை உள்ளம் கைகளிலே வரைந்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்கிறார். நீ பலங்கொண்டு திட மனதாய் இரு என்கிறார். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்கிறார். நீ பலங்கொண்டு திட மனதாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தைரியமாகவே இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகள் சமாதானத்தினால் நிரப்பப்படுவார்கள். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளால் ஒரு சமாதானம் பெரிதாய் இருக்கும். சத்துரு உன் வழியாய் கடந்து வருவதில்லை. சத்துரு சங்கரிக்கப்பட்டான். வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. வாதை உன் வீட்டுக்கு வராது, பொல்லாப்பு வீட்டுக்கு வராது. இயேசுவின் நாமத்தினால இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள இயேசு வந்தார். எல்லாவற்றையும் தர இயேசு வந்தார். தேவன் அற்புதங்களை செய்யும்படி அவர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே உலாவிக் கொண்டு இருக்கிறார். நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார்.
நம்ம ஜெபத்தை கேட்கிறவர், கண்ணீரை காண்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி அப்பா. இந்த நாளிலே எங்களோடு சேர்ந்து ஜெபம் செய்த ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும், குற்றங்களை மன்னிக்க வேண்டும், ஜீவன் சுகம் பலன் தீர்க்க ஆயுசை கொடுக்க வேண்டும் ஐயா. கண்மணியை போல காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா ராஜா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா ராஜா. பலவீனங்களெல்லாம் எடுத்து போடுங்க ராஜா. நோய் நொடிகளெல்லாம் விலக்குங்க ஏசப்பா ராஜா. கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா ராஜா. வழி நடத்துங்க ஏசப்பா ராஜா. பாவங்கள் செய்யாமல் காத்துக்கிடுங்க ஏசப்பா ராஜா. உடைய பரலோகத்துக்கு எங்களை கொண்டு சேர்த்துருங்க ராஜா. உடைய ரகசிய வருகையிலே காணப்பட உதவி செய்யுங்க ராஜா. நன்றி ஏசப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த கிராஸ் டிவியும் இந்த கண்மணி பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். பிறந்த நாள் திருமண நாளை எல்லாருக்கும் ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.